ஓப்பன் போர்ஸ் ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு எப்படி தான் க்ளோஸ் பண்ணுறது, ஹோம் ரெமெடி இருக்கா, இல்லை இந்த ஃபேஸ் வாஷ் போடலாமா, இல்லை இந்த டோனர் போடலாமா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ஸில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பன் போர்ஸ் எதனால வருது? சரி, ஓப்பன் போர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஒரு நார்மல் அனாட்டமி ஆஃப் ஸ்கின். அது வந்து ஒரு அப்நார்மல் ஃபீச்சரே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் போர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த அனாட்டமி வந்து நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் போர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு நம்ம ஃபேஸில் தங்கிடுதோ அப்படின்ற ஃபீலிங் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் போக வைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது? ஆக்னி விட ஓப்பன் போர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். as I said, அந்த போரோட ஓப்பனிங்கில் ஒரு எலாஸ்டினோ கொலாஜனோ குறையறனால வருது. தட் இஸ் அ பெர்மனன்ட் திங் மாதிரி தான். ரெகுலராக மேக்கப் போடுறது எல்லாருக்குமே வந்துட்டு காமன். ஐடி பீப்புளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒர்க் பண்ணாலும் வந்துட்டு மேக்கப் அப்படிங்கிறது காமனாக ஒரு பேசிக் ஒரு 4 ஸ்டெப்பாவது எல்லாருமே வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெகுலராக மேக்கப் போடுறவங்க எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? எனி ஃபேஸ் வாஷ் இல்லை வந்து ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர்ஸ், மைல்டு கிளென்சர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர்ஸ்மே வந்து க்ரீமியாக போடாமல் ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர்ஸ்னு சொல்லுவோம், ஓசி மாய்ஸ்சரைசர்ஸ், அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். FT ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது. இது எப்படி தான் பண்ணி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது? சீரம் சொல்கிறாங்க, டோனர் சொல்கிறாங்க, ஹோம் ரெமடிஸ் நிறைய வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை எதை தான் ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெர்மட்டாலஜிஸ்ட் ஆன ஸ்னேகவலி மேம் தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் மேம். மேம், இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்குமே இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு எப்படி தான் க்ளோஸ் பண்ணுறது, ஹோம் ரெமெடி இருக்கா, இல்லை இந்த ஃபேஸ் வாஷ் போடலாமா, இல்லை இந்த டோனர் போடலாமா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ஸில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பன் போர்ஸ் எதனால வருது? சரி, ஓப்பன் போர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஒரு நார்மல் அனாட்டமி ஆஃப் ஸ்கின். அது வந்து ஒரு அப்நார்மல் ஃபீச்சரே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் போர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த அனாட்டமி வந்து நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஆயில்ஸ் இருக்கக்கூடிய கிளாண்ட், செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆகுறது வந்து ஹேர் ஃபாலிக்கிளோட சேர்த்து ஓப்பன் ஆகும். அது நடுவில் ஒரு மசில் இருக்கும், எரெக்டர் பைலர் மசில். இது மூணுத்துக்கும் பேர் பைலோசெபேஷியஸ் அப்பாரட்டஸ்னு சொல்லுவோம். இந்த ஆயில்ஸ் இருக்கிற கிளாண்டினுடைய ஓப்பனிங் வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கிளோட சேர்ந்து ஓப்பன் ஆகிறதுக்கு பேர் தான் போர். ஓகே. ஸோ அந்த போரே வந்து என்லார்ஜாக தெரியும் போது அதை தான் நம்ம வந்து இப்போ ஓப்பன் போர் ஆர் என்லார்ஜ்டு போர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ஓப்பன் போர்ஸ் வரதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஆஸ் யூஷுவல் இது வந்து ஆயில் கிளாண்டோட ஓப்பனிங் அப்படிங்கிறனால யாருக்கெல்லாம் அதிகமான ஆயில் சுரக்குமோ, ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த ஆயிலினஸ்க்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஓப்பன் போர்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்து பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்காகவே வந்து ஆயிலி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, PCOD இருக்கிறவங்க, அண்ட் ஃபுட் ரிலேட்டடாக ஹார்மோன் எக்ஸஸாக இருக்கும்போது, லைக் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கும்போது ஆயில் செக்ரேஷன் எப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ, ஆயில் கிளாண்ட்ஸ் அதை நிறைய புஷ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ஏற்படலாம். அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் ரிலேட்டட் ஸ்கின் ஏஜிங். ஸோ ஏஜிங்கில் ஆக்சுவலி ஓப்பன் போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கலாக அந்த இடத்துல வந்து ஒரு எலாஸ்டினோ கொலாஜனோ குறையும் போது, ஃபோக்கல் எலாஸ்டோலைசிஸ்னு சொல்லுவோம். அதனால அந்த துவாரம் வந்து இப்படி சுருங்கும் போது உங்களுக்கு அது வந்து ஓப்பனிங் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி சன் டேமேஜ். சன்னால் ஃபோட்டோ டேமேஜ் நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகப்படியாக தெரியும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஃப்ளமேட்ரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறது, நம்மளுக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போதும் நம்மளுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் நடக்கும்போதும் இது வரலாம். அண்ட் தேர்ட்லி ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனாலையும் ஓப்பன் போர்ஸ் வரும். ட்ரை ஸ்கின் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு டேமேஜ் நடக்கும், ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கின். ஸோ நம்ம ட்ரைனஸை ஓவர் ஆக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கிளாண்ட்ஸ் வந்து நிறைய ஆயிலை வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போதும் வரும். டீஹைட்ரேஷன், அப்புறம் டிரான்ஸ் எபிடெமல் வாட்டர் லாஸ்ன்னு சொல்லுவோம் ஃபேஸில், அது நடக்கும்போதும் ஓப்பன் போர்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஆக்னி இருக்கிறவங்க அது ரொம்ப போட்டு கிள்ளும்போது
ஆக்சுவலி ஓப்பன் போர்ஸே ஒரு டைப் ஆஃப் ஐஸ் பிக் ஸ்கார்ஸ்னு சொல்லுவோம். ஆக்னியில் வரக்கூடிய அது ஒரு ஸ்கார்ஸ். அதே மாதிரி தான் நம்ம ஓப்பன் போர்ஸையும் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆக்னே இதுக்கும் ரெண்டுக்கும் சிமிலரான இதுதான் இருக்குது. பட் ஆக்னே ஒரு ஸ்டேஜில் எப்படியோ வந்துட்டு அது ஹோம் ரெமடிஸோ இல்லை ஏதோ ஒரு பண்ணி ஒரு ஓவர் த பீரியட் அது வந்துட்டு போயிடுது. பட் இந்த ஓப்பன் போர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு நம்ம ஃபேஸில் தங்கிடுதோ அப்படின்ற ஃபீலிங் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் போக வைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலி ஆக்னி விட ஓப்பன் போர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அஸ் ஐ செட், அந்த போரோட ஓப்பனிங்கில் ஒரு எலாஸ்டினோ கொலாஜனோ குறையறனால வருது. தட் இஸ் அ பெர்மனன்ட் திங் மாதிரி தான். நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸ் தான் ரொம்ப கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர, வந்ததுக்கு அப்புறமா நம்ம நிறைய மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம அதை ட்ரை பண்ணி ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்து, ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்து, அப்படி தான் நம்ம பண்ணணும். இன்னொன்று இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸ் நிறையா பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், முல்தானி மெட்டி போடுறோம். அந்த மாதிரி அந்த போர்ஸை வந்து கிளாகிங் பண்ணும்போது, அதிகப்படியான கிளாக் ஆகும்போது, நிறைய ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஓவர் யூசேஜ் ஆஃப் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணும்போது, அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸே ரொம்ப ஆயிலியாக, இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து சிம்பிளாக இருந்தது மேக்கப். இப்போ there are too many steps in makeup. Now many people are applying facial oil மாதிரி எல்லாம் போடுறாங்க அந்த க்ளோயிங்காக. ஸோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது ஓகே, பட் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வச்சுருக்கணும். வந்த உடனே they have to wash the face, அந்த அன்க்ளாக் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் ப்ரீத் பண்ண முடியும், அந்த ஆயில் செக்ரேஷனும் நார்மலைஸ் ஆக முடியும். ரொம்ப நேரமாக நம்ம கிளாக் பண்ணியே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம எதெல்லாம் பண்ணணும்னா, ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. தென் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்கே ஜென்ரலி அது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் ஃபேஸ்க்கு வந்து ஆயிலிங் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இதை வந்து அதிகப்படுத்தும். ஓகே மேம். நீங்கள் வந்துட்டு ஆயில் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் மேக்கப் ரிமூவலுக்கே வந்துட்டு ஆயில்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்கப் நீங்கள் மென்ஷன் பண்ணனால ஐ வுட் லைக் டு ஆஸ்க் திஸ். இப்போ நீங்கள் மேக்கப் ரெகுலராக ஒரு ஒரு ஒர்க்கு போகும்போதே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெகுலராக மேக்கப் போடுறது எல்லாருக்குமே வந்துட்டு காமன். ஐடி பீப்புளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒர்க் பண்ணாலும் வந்துட்டு மேக்கப் அப்படிங்கிறது காமனாக ஒரு பேசிக் ஒரு 4 ஸ்டெப்பாவது எல்லாருமே வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெகுலராக மேக்கப் போடுறவங்க எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? எனி ஃபேஸ் வாஷ் இல்லை வந்து ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர்ஸ், மைல்டு கிளென்சர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர்ஸ்மே வந்து க்ரீமியாக போடாமல் ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர்ஸ்னு சொல்லுவோம், ஓசி மாய்ஸ்சரைசர்ஸ், அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். பட் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா தான் நான் சொன்ன அந்த ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான இது வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் வந்து போடணும். அண்ட் நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க ரெகுலராகவே வந்து நீங்கள் ஃபுல் டேவுமே இந்த மாதிரி ஃபுல் மேக்கப் பண்ணாமல் யூ கேன் யூஸ் டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ்லேயே இப்போ வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 1 க்ரீம் வித் ஒரு எப்போவுமே கிளென்சிங் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனை வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்ரிடேக்கு அது வந்து உங்களுக்கு செட் ஆகும். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் சம் ஹெச்டி மேக்கப், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் அந்த மாதிரி போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ஆயில் பேஸ்டாக இல்லாமல் வாட்டர் பேஸ்டாக இருந்து நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பேஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வந்த உடனே நீங்கள் ஆயில் ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, அதர் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆயிலே யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஷார்ட் கான்டாக்ட்க்கு அந்த ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ஒரு ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் ஃபுட் வந்து சொன்னீங்க ஆயில் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இல்லை இந்த ஃப்ரூட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மேபி இது நீங்கள் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபுட் இல்லை எந்த ஃப்ரூட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னோட இன்டெகிரிட்டி, அதாவது நம்மளுக்கு செல்லுலர் டிஃப்ரென்சியேஷனுக்கு வந்து தேவைப்படுற ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே விட்டமின் ஏ கண்டெய்னிங் ஃபுட் தான் வந்து இதுக்குமே வந்து சூட் ஆகும். So you can take carotenoids இருக்கிறது, பீட்ரூட், தென் பப்பாயா, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸில் வந்து யூ கேன் டேக் விட்டமின் சி ஆல்சோ, தட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், லெமன் ஆர் மொசம்பி அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து சுகர் கண்டென்ட் ஃபுட் லைக் மேங்கோஸ், பனானாஸ், ஜாக் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, சீசனல் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்.
மேம் இதோட ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க இது வேரியஸ் ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ இனிஷியலாக ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு சின்ன போர்சஸோடு தான் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? இல்லை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியான போர்சஸோடு வராங்க அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி மேம் இருக்கும்? இப்போ ப்ரிவென்ஷன் பார்த்துட்டோம். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் 2ஆக சொல்கிறேன். ஒன்று வந்து டாபிக்லாக நம்ம அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். செகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளினிக் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி பண்ணுறது. ஸோ டாபிக்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து as I said கிளென்சர், தென் மாய்ஸ்சரைசர், தென் சன்ஸ்க்ரீன், இது 3 மஸ்ட்டு. சரி, வேறு என்ன நம்ம போடலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா யூ கேன் யூஸ் நியாசினமைட் சீரம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால் வந்து இந்த மாதிரியான ஓப்பன் போர்ஸ்க்கும் சரி உங்களுக்கு வந்து அந்த செல்லுலர் டிஃப்ரென்சியேஷனுக்கு ரெட்டினால் ரொம்ப எசென்ஷியலான ஒரு சீரம். ஸோ அந்த சீரமாகவும் இருக்குது, க்ரீமாகவும் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பண்ண உடனே ஒரு ரிசல்ட் வருமானா உடனே வராது. யூ ஹாவ் டு யூஸ் மினிமம் ஃபார் 3 to 4 months வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ரெகுலராக பண்ணணும். அண்ட் நம்ம வந்து ஒரு காம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வச்சுக்கணும். நம்ம விட்டு பண்ணோம் அப்படின்னா பெருசாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. எதுவுமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குதுன்னா அது கண்டிப்பாக ஸ்டிராய்ட் க்ரீம்ஸாக தான் இருக்கும். ஸ்டிராய்ட்ஸ் தாண்டி மற்ற க்ரீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? இது அப்பையும் இருக்குது, அப்பையும் நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படின்னா நம்ம அடுத்து வந்து ஓரலாக வந்து யூ கேன் டேக் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய பீட்டா கேரோட்டின் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வேறு என்ன இன்க்ளினிக் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குமே பிஆர்பி பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா நம்ம அந்த ஃபோக்கல் எலாஸ்ட்ரோலைசர்ஸ் இருக்கிறனால அந்த கொலாஜனையும் எலாஸ்டினையும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு திரும்ப சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இதுக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 விஷயம் தான் சொல்லுவோம். ஒன்று வந்து மைக்ரோ நீடல் ஆர்எஃப் தெரப்பின்னு சொல்லுவோம், எம்என்ஆர்எஃப் ட்ரீட்மெண்ட். அது என்ன பண்ணோம்னா ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன மைக்ரோ ட்ராமா ஒரு நீடல் மாதிரி இருக்கும், அது உள்ளே போய் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மைக்ரோ ட்ராமா மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து நம்ம தோலில் வந்து கொலாஜனை வந்து திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு கொலாஜன் கிடைக்கும் போது அங்கே அந்த போர் வந்து ஒரு டைட்டன்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் எம்என்ஆர்எஃப் எடுக்கும்போது. நான் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர், ஆனாலும் எனக்கு இல்லை, இதுக்கு வேறு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன், போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், இந்த சுருக்கங்களுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுவே வந்து மைக்ரோ போட்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. டைல்யூட்டடாக பொட்டுலினம் டாக்ஸின் கொடுக்குறது. பட் இது எல்லாமே நீங்கள் குவாலிஃபைடாக டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து தான், பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ். நீங்கள் அவங்கள பார்த்து அந்த பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஓப்பன் போர்ஸ் நல்லா டிராஸ்டிக்காகவே அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. பட் வாட் இஸ் த இது என்ன அதில் வந்து ஒரு பிரச்சனைனா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணணும். 9 months ஒன்ஸ் நம்ம வந்து அந்த செஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ரெகுலர் ஸ்கின் கேர் இந்த இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட வந்து ஃபைனலாக இஃப் யூ ஹாவ் தட் ஈவெண்ட், அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் இருக்குது நம்ம பண்ணியே ஆகணும் அது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னா அப்போ நீங்கள் ஃபைனலாக அந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க இந்த ரெட்டினால் இந்த மாதிரியான சீரம் ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் இன்ஸ்டாகிராமையோ இல்லையோ வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒன்று சர்ச் பண்ண போனீங்கன்னாவே வந்து உங்களுக்கு இந்த க்ரீம்ஸ் இருக்குது, இந்த சீரம் இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்ற ரிசல்ட் வீடியோவோடவே இருக்கும். சம் ஆஃப் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போதும் இல்லையே எனக்கு அது க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு மேபி உங்களுக்கு டக்குன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதோட சைடு எஃபெக்ட் எப்படி மேம் இருக்கும்? ஸ்டீராய்டோட சைடு ஸ்டீராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் லைக் அ டபுள் எட்ஜ்டு ஸ்பாட் தான். அது யார் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு ஸ்கின் கண்டிஷனுக்கு ஒருத்தருக்கு அதை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவங்க வந்து they will give for only 2 weeks அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இதை வந்து நம்ம காமன் பீப்புள் வந்து மிஸ்யூஸ் பண்ணி ப்ரொலாங்டாக போகும்போது உங்களுக்கு தோல் வந்து ஸ்கின்னோட திக்னஸே குறைஞ்சிரும், தின் அவுட் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஏற்படும். தென் போக போக வந்து பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகும், ரெட்னஸ் ஆகிடும், பாய்க்ளோடர்மான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட் அண்ட் ஃபேஸாக உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து வெட்டு விழ ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜ். இதுலேருந்து நம்மளுக்கு திரும்ப அந்த ஸ்கின்னை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட் வில் டேக் லாங்கர் டைம். எது பட்டாலும் எரியும், ஃபேஸில் தண்ணி பட்டால் கூட எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நியாசினமைட் அதர் சீரம்ஸ் லைக் நியாசினமைட் சீரமோ ரெட்டினால் சீரமோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் எந்த ஒரு புது க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூ ஹாவ் டு டூ அ பேட்ச் டெஸ்ட். பிஹைண்ட் த இயர் வந்து நீங்கள்
அது போட்டு 48 hours வச்சிருந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் எல்லாருமே இப்போ ரொம்ப ஓவர் ப்ரமோட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால் சீரம். ஆனால் ரெட்டினால்ல வந்து நிறைய பேர் ரெட்டினாயிக் ஆசிட் இருக்கு. ரெட்டினாயிக் ஆசிட் வேற, ரெட்டினால் வேற. இது ரெண்டும் வேற. ரெட்டினாயிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆக்னேக்கான ட்ரீட்மெண்ட். இட் இஸ் அ பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட். ஏன் அது பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்னா தட் வில் கம் அண்டர் கேட்டகரி எக்ஸ். அது நீங்கள் அதனுடைய பயன்பாடு தெரியாமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஈவன் டெரட்டோஜெனிக் பேபிஸ்க்கு அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு கூட அதில் வந்து பொட்டன்சி இருக்கு. பட் ரெட்டினால் அப்படிங்கிறது வந்து ஏஜிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது. அதுவுமே வந்து எல்லாரும் காட்டுற மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, சில க்ரீம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் தே ஆர் ஆல் பெய்ட் ப்ரமோஷன். எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ யுவர் ஸ்கின் டைப். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சீரம்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். எல்லாரோட ஸ்கின் டைப்பும் ஒன்று கிடையாது, எல்லாரோட ஸ்கின் டோனும் ஒன்று கிடையாது. ஸோ அதுக்கு உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் டிசீசஸும் பொறுத்து உங்களோட ஸ்கின் டைப் வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட், குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது நல்லது. மேம் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே நான் இது வாங்கி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு எது செட் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் FT Health யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.